இந்த லாஸ்ட்னு சொல்லுவாங்க, LOST. இப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க சில பேர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்ட்டு வருவாங்க. டீன் வயதுக்கே உண்டான ஹார்மோன்ஸ் வந்து இன்னொரு எதிர்பாலினம், இன்னொரு செக்ஸை வந்து நோக்கி அந்த அட்ராக்ஷன் இருக்க செய்யுமா செய்யாதா? இருக்கும் சார், ஆனால் இப்போ தேவையில்லை அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கவுன்சிலிங் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கதையை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. ஒரு பொண்ணு போச்சுன்னா பின்னாடியே இந்த பக்கம் போவான், அந்த பக்கம் போவான், தலை செய்வான், ரெடி ஆவாங்க, அப்படிலாம் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது சார். ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு எந்திரிச்சு போனால் இவன் அந்த பொண்ணு வந்து உட்காந்து எந்திரிச்சு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கான் சார். லவ் பண்ணுறது அது உங்கள் சாய்ஸ், அதை நான் பேசவே இல்லை, அது தனி. ஆனால் படிப்பு வந்து சாய்ஸ் இல்லை, படிப்பு மஸ்ட், செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை. என்னை கைட் பண்ணுமா, என்னை திட்டாத, என்னை வந்து பொண்ணு பின்னாடியே சுற்றுற, உனக்கு வயசு முட்டிருச்சு அப்படிலாம் ஏதோ நான் வந்து அதுக்காகவே காலையிலேருந்து நைட் வரை இருக்கிற மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சார். நானே கூட யோசித்தேன் சார், இந்த 5% குறைஞ்சதுக்கு நம்ம படாத பாடு நம்ம பேரெல்லாம் கெட்டு ஸ்ரீலோலன்னு சொல்லுவாங்களே சார், பொண்ணுக்கு முன்னாடியே சுற்றுவாங்களே, அந்த மாதிரி என்ன பேசுகிறாங்க சார். பொண்ணை நான் விரும்புகிறேன்றது ஒரு நல்ல உணர்வு இல்லை. அந்த உணர்வை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அம்மா அப்பா கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன சார் பிரச்சனை? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் சிக்கல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசுகிறேன். வணக்கம். வானமே இல்லையா? ஒரு நட்பு ஒருத்தங்க தான் கொடுத்துருந்தாங்க இந்த டிஷர்ட், 2 டிஷர்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருந்ததும். ஸோ பொதுவாகவே டிஷர்ட்ஸில் அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. நான் ஒரு டிஷர்ட்டில் கூட வெறும் ழா அப்படின்னு எழுதியிருக்கோம். லகரம் சிறப்பு தமிழுக்கு மட்டும்தானே இருக்குது, அதனால் அது வச்சுருப்பேன். இந்த ழா அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு இது. அது எனக்கு என்னென்னா, இந்த பிராண்டட் கம்பெனிஸ் ஏன் இந்த தமிழில் போடுறத செய்கிறது இல்லைன்னு எனக்கு ஒரு கேள்வி உண்டு. இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த தமிழில் எழுதுகிற ஷர்ட்ஸ் எல்லாமே நான் பிராண்டடாக தான் இருக்குது. அவங்க ஒரு பிராண்டாக உருவாகிட்டு வரும். ஆமாம், அப்படி வருது. நிறைய பிராண்டடாக இருக்கிறவங்களே இதை செய்யலாம், ஏன் செய்கிறது இல்லைன்னு தெரியல. போக பழகுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எந்த கவுன்சிலிங் பற்றி சார் பேச? ஒரு அம்மா வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க. தன்னுடைய பையனை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். சார், என் பையன் வந்து 12th, உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமானது, படித்தாகணும். ஆனால் சரியில்லை சார். இப்போ சரியில்லைன்னா அப்படின்னு நான் கேட்குறேன். சரியில்லை சார், அந்த கொஞ்சம் பாதை தவறி போகிறான் சார். பாதை தவறி போகிறான்னா என்ன? இல்லை, அவன் வந்து லவ் பண்ணுறான் சார். சரி, நீங்கள் பாதை தவறி போகிறான்னீங்களே, அது என்னன்னு? சார் அதுதான் சார், லவ் பண்ணுறான் சார். இல்லை, லவ் பண்ணுறது ஓகே, பாதை தவறி போகிறதுன்றது எங்கே வருதுன்னு நான் கேட்குறேன். சார் இப்போ படிக்கணும்ல சார், படிக்கிறத விட்டு இது என்ன சார்? இதுவே பெரிய பாதை தவறல் தானே சார் அப்படிங்கிறாங்களா? சரி, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அப்படின்னும் போது அவங்க, இல்லை சார், அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த குடும்பம், படித்து நல்லா வரணும், இப்போ போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், சொன்னால் கேட்க மாட்டேங்கண்ணா. அப்புறம் நான் ரொம்ப அவன்கிட்ட ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டேன் இந்த ஒரு பழக்கத்தினால. அதனால் இது தெரில, நானும் எங்கேயாவது தப்பு பண்ணுறேன்னான்னு தெரில, எனக்கும் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப அவனை வந்து நான் சரியில்லாத பையன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள்கிட்ட பேசினேன்ல, அது மாதிரியே பேசிட்டு போயிட்டேன், நிறைய பேசுகிறேன். அது அவனை ரொம்ப பாதிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அவன் வந்து இப்போல்லாம் வந்து இந்த லாஸ்ட்னு சொல்லுவாங்க, LOST. அதாவது இப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க சில பேர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்ட்டு வருவாங்க. அது மாதிரி சமயத்தில் இருக்கான் சார். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் லவ் பண்ணுறதுன்றதும் எனக்கு பிடிக்கல. அது இப்போ தேவையில்லையே சார். இதுதான் அவங்க சொன்ன பிரச்சனை. இப்போது நான் இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம், அவங்க வந்து 1.25 மணி நேரம் இருக்கும், அவங்க வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
இப்போ நான் பேசலாமா, அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசலாமான்னு கேட்டுட்டு நான் இது வந்து பையனுக்கு வயது வந்து 17 வயது. அப்போ இந்த டீன் வயதுக்கே உண்டான ஹார்மோன்ஸ் வந்து அந்த இன்னொரு எதிர்பாலினம் இன்னொரு செக்ஸை வந்து நோக்கி அந்த அட்ராக்ஷன் இருக்க செய்யுமா செய்யாதா? இருக்கும் சார், ஆனால் இப்போ தேவையில்லை அப்படின்னு. அதுதான், அது புரியுது மேடம். இருக்குமா இருக்காதா? இருக்கும். ரைட். இப்போ கொஞ்சம் இங்கேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கவுன்சிலிங் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கதையை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. சொல்லுங்க சார். பையன் 12வது, 17 வயசு. எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேங்கிறான் சார். போய் பொண்ணுங்க ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல, போய் பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஒரு பொண்ணு போச்சுன்னா பின்னாடியே இந்த பக்கம் போவான், அந்த பக்கம் போவான், தலை செய்வான், ரெடி ஆவாங்க, அப்படிலாம் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது சார். ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு எந்திரிச்சு போனால் இவன் அந்த பொண்ணு வந்து உட்காந்து எந்திரிச்சு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கான் சார். கொஞ்சம் நீங்கள் பேசுங்க சார், எனக்கு டவுட்டாக இருக்குது சார். அவன் வேறு ஏதாவது இருந்துட போகிறான் சார். அவன் வேறு இப்போ சொல்கிறாங்கல்ல சார், ஆனால் இல்லை வேறு ஏதோ சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இவங்களுக்கு புரியல சார். அது ஏன் அதை கேட்டேன்னா, 12th படிக்கிற பையன் லவ் பண்ணுவான், பண்ணணும்னா லவ் பண்ண சொல்ல, அந்த ஈர்ப்பு அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றது நல்ல விஷயம். அது தவறு இல்லை. அவன் படிக்கலைன்றது தவறு, படிப்பில் ஃபோக்கஸ் இல்லை, அது தவறு. இதனால தான் படிக்கலைன்னு நாம் குழப்பிக்கிட்டு இருக்கோம். இதில் டைம் போயிடுது இல்லை சார் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நாம் பையன்கிட்ட பேசுகிற விதத்தில், ரீடைரக்ட் பண்ணுற விதத்தில் செஞ்சோம்னா அவன் வந்து படிப்பை நோக்கி அவன் நகர ஆரம்பிச்சிருவான். இது அவனுக்கு பெரிய விஷயம். அதாவது இது இருக்கும், ஆனால் நமக்கு என்ன தேவை? படிப்பு தான் ப்ரையாரிட்டி. அவனை பொறுத்தளவு இந்த வயதுக்கே உண்டான ஈர்ப்பு இருக்க தானே செய்யும். இந்த வயதுக்கு உண்டான ஈர்ப்பு இல்லைன்னா தான் பிரச்சனை. இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, அவன் இன்னொரு பாலினம்னு நம்ம முடிவு பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் ஆணா இருக்கணும்னு நினைக்கிற அப்பாக்களுக்கு அது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஏதோ புரிய வருது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பையன்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னா, அப்போ பையன் பேசலான்னு அடுத்த தடவை வராங்க. பையன்கிட்ட பேசுகிறேன். பையன் வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கான். அவன் வந்து, சார் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கும் சார், பேசுகிறது தான், இல்லைன்னு சொல்ல. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு 12th டாக்டர் ஆகணும் சார். எனக்கு வந்து மெடிக்கல் சீட் வாங்கணும். எங்கள் குடும்பத்தில் யாருமே டாக்டர் கிடையாது. நான் வந்து எப்படியாவது மெடிக்கல் சீட் வாங்கிடணும். அதுதான் என்னோட நோக்கம். நான் இந்த லவ் பண்ணுறது போகிறதுனால கொஞ்சம் என்னுடைய கவனம் சிதறது உண்மைதான், சிதறதான் செய்யுது. ஆனால் படிச்சிடுவேன் சார், ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றான். இப்போது அந்த பையன் சொன்னதுலேருந்து அந்த எக்ஸாம் டைம்ன்றது ஒரு 5 மாத அளவு இருக்குது. இப்போ நான் அந்த பையன்கிட்ட வந்து பேசுகிறேன். இந்த 5 மாத அளவுக்கு முழு ஃபோக்கஸ் வந்து நமக்கு படிப்பில் இருக்கணும். லவ் பண்ணுறது அது உங்கள் சாய்ஸ், அதை நான் பேசவே இல்லை, அது தனி. ஆனால் படிப்பு வந்து சாய்ஸ் இல்லை, படிப்பு மஸ்ட்டு, செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ எனக்கு சொல்லுங்கள், படிப்பு மஸ்ட்டு, லவ் சாய்ஸ். நீங்கள் அப்படின்னா பையன் வந்து, இல்லை சார் நான் எனக்கு வேணால் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு கைட் பண்ணுங்கள். நான் இதைத்தான் எங்கள் அம்மாக்கிட்டையும் கேட்குறேன், என்னை கைட் பண்ணுமா, என்னை திட்டாத, என்னை வந்து பொண்ணு பின்னாடியே சுற்றுற, உனக்கு வயசு முத்திருச்சு அப்படிலாம் ஏதோ நான் வந்து அதுக்காகவே காலையிலேருந்து நைட்டு வரை இருக்கிற மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ரொம்ப என்னை வந்து ஏதோ பொண்ணுங்க பின்னாடியே போகிறான், எப்போ பார்த்தாலும் பொண்ணை பார்த்துட்டான்னா எந்திரிச்சு போயிடுவான், அப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கு இந்த பொண்ணை தவிர நான் வேறு எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்த்ததில்லை. நான் பொண்ணு பிடிக்கும், அவ்வளோதான். இந்த பொண்ணு பிடிக்கும்ன்றதை நான் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அடுத்து வீட்டில் சொல்லியிருக்கேன், வேறு எங்கேயும் சொல்லலை. இதில் என்ன தப்பு இருக்குது? பொண்ணு பிடிக்கணும் பொண்ணுகிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சார் சொல்கிறதுன்னு கேட்குறான். அடுத்தது பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சார் சொல்கிறது? இந்த 2 பேர்கிட்ட சொன்னால் ஒருத்தங்க சரின்றாங்க, ஒருத்தங்க என்னமோ கொலை குற்றம் பண்ண மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி சார் அது?
அப்படின்றான். சின்ன பையன் 12th, ஆனால் மெச்சூர்டாக பேசுகிறான். நான் மெச்சூர்டுன்னு சொல்கிறது வந்து அந்த லவ்வை நியாயப்படுத்துறதுல பேசலை. அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் வந்து எங்கள் குடும்பத்திலேயே யாரும் டாக்டராக இல்லை, நான் வந்து நிச்சயமாக முதல் டாக்டராக வந்துடணும் அப்படின்னு. இப்போ அம்மா வந்து படிப்பில் ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு. சார் சொன்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்க சார், நான் 98-95% எடுப்பேன் சார், கடைசியாக 90 எடுத்திருக்கேன் சார். அதுக்கு தான் சார் இவ்வளோ பிரச்சனை. நானே கூட யோசித்தேன் சார், இந்த 5% குறைஞ்சதுக்கு நம்ம படாத பாடு, நம்ம பேரெல்லாம் கெட்டு நம்ம வந்து ரொம்ப என்னமோ, அதாவது இந்த என்னமோ சொல்லுவாங்களே ஸ்திரீ லோலன்னுவாங்களே, இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான் அவன். ஸ்திரீ லோலன்னு எங்கேயோ படிச்சிருக்கான். ஸ்திரீ லோலன்னு சொல்லுவாங்களே சார், பொண்ணுக்கு பின்னாடியே சுற்றுவாங்களே, அந்த மாதிரி என்ன பேசுகிறாங்க சார். அப்படி இல்லைண்ணா, இது ஒரு அழகான நல்ல உணர்வு இல்லை சார். இது ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன்றது ஒரு நல்ல உணர்வு இல்லை. அந்த உணர்வை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அம்மா அப்பா கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன சார் பிரச்சனை? ஏன் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறான்னு சொன்ன உடனே, அல்லது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை விரும்புகிறான்னு சொன்ன உடனே, ஏன் அவங்கள வந்து கேரக்டரில் ரொம்ப இருக்கிறதுலே ஒஸ்ட்ன்ற மாதிரியே நம்ம பார்க்குறோம்? வேறு எதுக்கோ அலைகிறாங்கன்ற மாதிரி ஏன் பேசுகிறோம்? அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் எனக்கு. நான் இப்போவும் நல்லா படிக்கிறேன் சார். நான் 98, 95 வாங்குறாள், 90 வாங்கினேன். அதுதான் பிரச்சனை. அது நான் அடுத்த எக்ஸாம்பிள் சரி பண்ணுவேன். ஆனால் இவங்க வந்து பாதை மாதிரி போயிட்டான், அவனுக்கு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அவன் எந்திரிச்சா பொண்ணுன்னா தான் பார்ப்பான். அப்படி நான் சொன்னால் அவனுக்கு கேட்காது, ஏதாவது அந்த பக்கமாக ஒரு பொண்ணு போச்சுன்னா பேசுனா கேட்கும் அப்படின்னு. அது என்ன சார் அது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி வருத்தப்படுறான். சரி, இந்த பையன்ட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு அந்த பையனை அனுப்பிச்சிட்டு அப்புறம் இவங்கள்ட்ட தான் நான் பேசினேன். பையனுடைய வாழ்க்கையில் 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி வந்து அந்த வயதுக்கே உண்டான ஈர்ப்பு, அது அந்த பையன்ட்ட இருக்குது, அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும். இப்போ இது வந்து படிப்பை கெடுத்துரும் அப்படின்னா எவ்வளோ கெட்டுருக்கு? 95க்கு 90ன்றது இல்லை சார், அந்த புள்ளி 1 அப்படி தான் சார் மார்க் போயிடுது, அதனால தான் சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு. அது அந்த சென்ஸ் அந்த பையன்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அப்போ படிச்சிருவான், படிச்சிருவான். அவன் அதுக்கு சப்போர்ட் கொடுங்கன்றான். இப்போ நான் கேட்டேன், அடுத்த 5 மாதத்துக்கு மாதம் ஒரு முறை நம்ம மீட் பண்ணுறோம், படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறோம், அப்படி போயிடலாமா அப்படின்னா அதுக்கு ரெடியாக இருக்கான். அது ஓகே சார், அது கொடுங்க சார், எவ்வளோ வேணால் கொடுங்க சார், நான் சேலஞ்ச் எடுத்து படிச்சிட்றேன்றான். அப்போ இந்த அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க இங்கேன்னா, இந்த அம்மா தான் வந்திருந்தாங்க, அப்பாவுக்கும் இதே மனநிலை தான். என்ன தப்பு செய்கிறாங்கன்னா, அந்த படிப்பில் கொடுக்க வேண்டிய கைடன்ஸை நிறுத்திட்டு இந்த பையனை வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெண் பித்தன் மாதிரி இவனுக்கான ஒரு நேமை வந்து வைக்கிறாங்க. அப்படி நீங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. சரிங்க சார், எனக்கு ஏன் தப்பு புரியுது, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அடுத்த 5 மாதத்துக்கு மாதம் ஒரு முறை சப்போர்ட்டு, அதுக்கு அது போயிடுவார்னா. அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த இது இல்லை, அவங்களுக்கு அந்த ஸ்டடி நல்லபடியாக நடந்துடணுன்றது தான் அவங்களுக்கு, வேறு எதுவுமே இல்லை. அப்போ அவங்களும் கரெக்டானவங்க தான். ஆனால் ஸ்டடி நடக்கலைன்றத பெண் பின்னாடி சுற்றி அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி அவனை அசிங்கப்படுத்துறதுல தான் கவனம் இருக்கே தவிர, இந்த ஸ்டடி உன்னுடைய மார்க் நல்லா வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு அவங்க வரல. அதை சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பையனும் 5 months அளவுக்கு தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டாரு, நல்ல மார்க் எடுத்தார். ஐ திங்க் டாக்டர் சீட்டு கிடச்சி அப்புறம் ஏதோ காலேஜில் சேர்ந்துட்டேன்றது போட்டிருந்தார். எனக்கு அந்த 4th month பிறகு சார் 5th month தேவையில்லை, நான் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால அதை பற்றி தேவையில்லை. பட் அப்புறம் கிடச்சிருச்சு சார், நான் மெடிக்கல் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதோடு அந்த கவுன்சிலிங் வந்து முடிவுக்கு வந்தது. பிள்ளைங்களை எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அவங்களோட இடத்துலேருந்து யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கவுன்சிலிங் அதோட மூலக்கருத்தே இதான்னு நான் நினைக்கிறேன். பல பேருக்கு இது வந்து நம்ம பசங்கள்கிட்ட நம்ம பேசி ஆகணும், கேரக்டர் வந்து கேரக்டர் அசாசினேட் நம்மளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். ரைட் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.